வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி மாதிரியான எக்ஸாம்ஸில் அவங்க கொஷின் கேட்கும்போது ஒரு சில யூனிட்லேருந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை அப்படியே கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது எப்படின்னு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்மளால் மார்க் வாங்கிட முடியும். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10th புக்கில் செகண்ட் யூனிட் எக்ஸசைஸ் 2.10 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 15 1 மார்க் இருக்குது. நமக்கு டிஎன்பிஎஸ்சிலையோ டிஆர்பிலையோ ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்லேருந்து கட்டாயம் அவங்க கொஷின் கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த புக் பேக்கில் இருக்கிறதே கேட்டுடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சில ஷார்ட்கட்டோட நான் சில கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லியிருக்கேன். இதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாடலில் அவங்க கேட்குறப்ப ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி ஏ மற்றும் பி என்ற மிகை முழுக்களுக்கு தனித்த மிகை முழுக்கள் Q மற்றும் R A = BQ + R என்றவாறு அமையுமானால் இங்கு R ஆனது. இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ஜென்ரலான ரூல் தான். அதாவது ஒரு நம்பரை நாம் வகுக்கிறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9 இருக்குது, 9 நான் 2ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா நமக்கு மீதி என்னெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குன்னா ஒன்று 0 வரும், இல்லைனா 1 வரும். எப்பவுமே எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதை விட கம்மியாக தான் நமக்கு மீதி கிடைக்கும். ஆறுங்கிறது தான் மீதி, சரிங்களா? இப்போ நம்ம பியால் வகுக்கிறோம் அப்படின்னா பியை விட கம்மியாக இருக்கும், 0 வரலாம். நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி 8 இருக்குது அப்படின்னா 8 2ஆல் வகுக்கிறோன்னா மீதி 0 வரும். கரெக்டாக 9 2ஆல் வகுக்கிறோன்னா 1 வரும். நீங்கள் 2ஆல் வகுக்கிறப்போ உங்களுக்கு மீதி 2 3 4 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுதான் இந்த ரூல் இது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 0 <= R B. 0 வரலாம், தப்பில்லை. ஆனால் பி வராது, அதை விட கம்மியாக வருன்றதால தான் முதல்ல 0 வரலான்றதால <= சிம்பிள் போட்டுப்பாங்க. பி வரக்கூடாதுன்றதால வெறும் சிம்பிளை போட்டிருப்பாங்க. அந்த சிம்பிள் தான் முக்கியம், சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்ததாக ரெண்டாவது கேள்வி. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகைமொழிவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதிகள். நீங்கள் இந்த யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம்லாம் விட்டுருங்க, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் சொல்லணும்னு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த மிகைமுழுவின் கணத்தையும், அதாவது ஒரு கியூப் நம்பர், கணம்னா கியூப், ஒரு கியூப் நம்பரை 9ஆல் வகுத்தா என்ன மீதி வரும்னு கேட்குறாங்க. 1 கியூப், 1 எடுத்துக்கலாம். 1 9ஆல் வகுக்க முடியாது, அப்போ மீதி 1 தான். ஸோ பாருங்கள், 1 வராத ஆப்ஷன் எதனா இருக்கா? எல்லாத்துலேயுமே 1 வந்திருக்கு. 2 கியூப் எடுத்துக்கலாம். 8 9ஆல் 1 வகுக்கும்போது மீதி 1 வருது. 8 9ஆல் வகுக்க முடியாது, அதனால் மீதி அப்படியே 8 வந்துடும். ஸோ ஆன்சரில் 1 வரணும், 8 வரணும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதில் 1 இருக்குது ஆனால் 8 இல்லை, இதில் 1 இருக்குது ஆனால் 8 இல்லை. அப்போ இது ரெண்டும் கிடையாது. அடுத்தது 3 கியூப் எடுத்துக்கலாம். 27 9ஆல் வகுத்திங்கன்னா 3 27 கரெக்டாக வகுப்பட்டுரும். மீதி என்ன வந்துடும்? 0 வந்துடும். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏவில் தான் இந்த 3மே இருக்குது. பியில் 0 கிடையாது, அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 0 1 8. ஓகேவா? இது இருக்குது பாருங்கள். அடுத்ததாக கொஷின் நம்பர் 3. 65 மற்றும் 117 மீ போ வாவை 65m - 117 என்ற வடிவில் எழுதும்போது எம்மின் மதிப்பு. இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, டெட்லேயும் கேட்டிருக்காங்க. 65 117 இதில் எடுத்துக்கு HCF கண்டுபிடிக்கணும். 65 117 ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் வாய்ப்பாடு. I13 65 9 13. அப்போ இதோட HCF என்ன கிடைக்குது அப்படின்னா 13. இந்த 13 அப்படிங்கிறது தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 65m - 117ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச 13. இப்போ இந்த -117 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +117. அப்போ 113 கூட 117 கூட்டுறோம் அப்படின்னா 130. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கும்? 65m = 130. கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஓர் 65 ஈர் 65 130. அப்போ எம்மோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 2. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 4. 1729 பகா காரணிப்படுத்தும் பொழுது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல், அதாவது 1729 பகா எண்களுடைய பெருக்கலாக எழுதணும். எப்படி எழுதலாம்னா அது எழுதியிருக்கேன் பாருங்கள். 7 × 13 × 19ன்னு எழுதலாம். வேறு எப்படியும் எழுத முடியாது. அவங்க கேட்குறது அந்த நம்பர்ஸோட அடுக்குகளின் கூடுதல். 7ஓட பவரில் 1, 13ஓட பவரில் 1, 19ஓட பவரில் 1. ஸோ 1 + 1 + 1 3 அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 5. 1 முதல் 10 வரையுள்ள 2 எண்களும் உட்பட அனைத்து எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண். இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போட்டு எல்லாம் பார்க்காதீங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25 20. வேறு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆக்சுவலாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 25 20ன்னு வரும். ஒரு 2-3 முறை அவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டெட்லேயும் கேட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து எல்லாத்துக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கேட்டாங்கன்னா இதே கொஷின் தான் மறுபடியும் கேட்பாங்க. அங்கே உட்காந்து எல்லாத்தையும் போட்டுட்ருக்க முடியாது பாருங்கள். இந்த கேள்வி எப்படியெல்லாம் மாற்றி கேட்கலான்னா 1 முதல் 10 வரைன்னு கேட்டாலும் சரிதான்.
முதல் 10 இயல் எண்களின் எல்சிஎம் இல்லை அதனால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் கேட்டாலும் சரிதான். இல்லை 1லேருந்து 9 வரைக்கும் கேட்டால் கூட அப்பையும் இதே ஆன்சர் தான் வரும், 2520 தான் வரும். ஸோ அவங்க எப்படி கேட்டாலும் இதுதான் ஆன்சர், 2520 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா? ஆப்ஷன் டி. நான் வேணா உங்களுக்கு எப்படி அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இங்கே போட்டுமே காட்டியிருப்பேன். சரிங்களா? இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 6. 7/4k = மட்டு 100. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஈக்குவலன்ஸ் சிம்பிள். இது இந்த மட்டு அப்படின்றது நம்ம அந்த நம்மளால் வகுக்கும் போது மீதி என்ன வருது, இந்த டேஷில் மீதி என்ன வரும் அப்படிங்கிறத எழுதுறதுக்காக சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கேவோட வேல்யூ அங்கே கேட்குறாங்க இல்லையா, 7/4k. இப்போ கேவுக்கு பதில் நம்ம கேவுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் மீதி என்ன வருதுன்னு சொல்லணும். கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, இந்த டேஷில் என்ன வருதுன்ட்டு. இப்போ கேவுக்கு பதில் 1 போடுறோன்னா என்ன கிடைக்கும், 7/4. இந்த போட்டு காட்டியிருக்கோம் பாருங்கள். 7/4னா 7 × 7 × 7 × 7 பேருக்குன்னா 2401. இந்த 2401 மட்டும் 100ஆல் வகுக்கிறோன்னு அர்த்தம். 100ஆல் வகுக்கும்போது மீதி என்ன வருதுன்னு கேட்குறாங்க. வகுத்திங்கன்னா கண்டிப்பாக 2400 வந்துடும். மீதி என்ன வந்துடும், 1 வரும் இல்லையா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் கேட்குறது கிடையாது. ஆனால் அவங்க புக் பேக்லேருந்து எடுக்கிறப்ப எந்த கொஷின் வேணாலும் எடுக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியணுன்றதுக்காக நான் இதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? ஸோ ஆன்சர் 1. அடுத்தது கொஷின் நம்பர் 7. f1 = 1, f2 = 3, fn = fn - 1 + fn - 2 என கொடுக்கப்பட்டிருப்பின் f5. அதாவது முதல் நம்பர் 1, அடுத்த நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்னா, எந்த ஒரு நம்பரும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும், 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11. அவங்க கேட்டிருக்கிறது 5வது உறுப்பு, 1 2 3 4. அப்போ 5வது உறுப்பு என்ன கிடைக்குதுன்னா 11. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 11. புரியுதுங்களா? அடுத்ததாக பாருங்கள் கேள்வி எண் 8. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 4. அப்போ முதல் நம்பர் 1னா அடுத்த நம்பர் 5ஆக இருக்கும், அடுத்த நம்பர் 5 4 9, அடுத்த நம்பர் 9 4 13. இந்த மாதிரி வரும். அதாவது என்னென்னா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 4ஆம் வாய்ப்பாட்டுக்கு அடுத்த நம்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு நாள் 4 இது அடுத்த நம்பர், ஈர்னாங் 8 அடுத்த நம்பர், முன்னாங் 12 அடுத்த நம்பர், இப்படி சொல்லலாம். இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா இது எல்லாத்தையுமே 4ஆல் வகுக்கிறீங்கன்னா மீதி 1 வரும். 1 4ஆல் வகுத்தா மீதி 1, 5 4ஆல் வகுத்தா 1 நாள் 4 மீதி 1, 9 4ஆல் வகுத்திங்கன்னா ஈர்னாங் 8 மீதி 1. அப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன்லையும் எந்த ஆப்ஷனை நீங்கள் 4ஆல் வகுக்கும் போது மீதி 1 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள் 1 நாள் 4, 1 நாள் 4 மீதி 1, முன்னாங்கு 12 மீதி 3, 7 நாங் 28 மீதி 3 வருது. இது கிடையாது. பி பார்க்குறோம், ஈர்னாங் 8 மீதி 2 20. மறுபடியும் இங்கே வந்தீங்க அப்படின்னா 1 நாங் ஈர்னாங் 8 மீதி 1 11 அப்படின்னும் போது ஈர்னாங் 8 மீதி 3 வருது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இங்கே வாங்க, 1 நாள் 4 மீதி 3, 9 நாங் 36 மீதி 3, 9 நாங் 36 மீதி 2, 5 நாங் 20 மீதி 1 வருது பாருங்கள். அப்போது ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். ஏன்னா மீதி 1 வரணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அது சி ஆன்சரில் தான் வருது. நீங்கள் வேணால் டி ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே மீதி 1 வராது. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததாக இதை போட்டிருக்கோம் பாருங்கள், 7881. அடுத்ததாக கேள்வி எண் 9. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 6வது உறுப்பின் 6 மடங்கு 7வது உறுப்பின் 7 மடங்கு. இப்போ இது பாருங்கள், இது 6வது உறுப்பு, இது 7வது உறுப்பு. அவங்க கேட்குறது 13வது உறுப்பு. அப்போ 6 7 8 9 10 11 12 13வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. 6வது உறுப்பின் 6 மடங்கு 7வது உறுப்பின் 7 மடங்குன்னா ஒன்றும் இல்லை, மாற்றி போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அதாவது இங்கே 7 இங்கே 6. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைப்படி 7 6 அடுத்த நம்பர் அப்போ என்ன இருக்கும் 5. ஏன்னா 1 1 குறை 7 6ன்னும் போது அடுத்த நம்பர் கண்டிப்பாக அதே மாதிரி 1 தான் குறையணும். அப்போ அடுத்தது 4 3 2 1 0. ஸோ பாருங்கள் 13வது உறுப்பு அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 0 வந்துடும். ஆப்ஷன் ஏ. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரிங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 10. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு எம் எனில்
அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல். இது ஒன்றும் இல்லை, அவங்க மொத்தம் எத்தனை உறுப்பு சொல்லியிருக்காங்க, 31 உறுப்புக்கு சொல்லியிருக்காங்க. மொத்த உறுப்பு நடு உறுப்பு 16வது உறுப்பு எம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மொத்த உறுப்பையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 31 எம்னு வரும். சரிங்களா? மெத்தடாக போட்டோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நேரடியாக இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 உறுப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் 31 எம். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 11. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 120 கிடைக்கும்? இந்த முதல் 2 லைன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எத்தனை உறுப்பை கூட்டினா 120 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. முதல் நம்பர் 1, அடுத்த நம்பர் அது கூட 4 கூட்டணும். ஏன்னா பொது வித்தியாசம் தான் 4 சொல்லியிருக்காங்க. அப்போ 1 4 5 ப்ளஸ் அடுத்த நம்பர் 9 ப்ளஸ் அடுத்த நம்பர் 9 4 13, அடுத்த நம்பர் 13 4 17, அடுத்தா பார்த்தீங்கன்னா 17 4 21, அடுத்த நம்பர் 21 4 25. முதல்ல அவங்க 6 7 8 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 6 நம்பரை கூட்டி பார்க்கலாம். 1 2 3 4 5 6. இது வரைக்கும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 7 நம்பரை கூட்டி பார்க்கலாம். 7 கூட்டுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 20. நீங்கள் லாஸ்ட் நம்பருக்கு மட்டும் கூட கூட்டிக்கலாம். ஏன்னா 120ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கடைசியாக 0 வரணும். நீங்கள் அப்படி வேணால் கூட்டி பாருங்கள். 5 1 6 6 7 13 13 3 16 26 31ன்னு வராது. அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 29. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 31 வந்துச்சா, இது ஒரு 40, கடைசியாக 0ன்னு வருது பாருங்கள். அப்போது எத்தனை நம்பரை கூட்டினா வருது அப்படின்னா 8 நம்பரை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 120. நீங்கள் இப்படியும் செக் பண்ணலாம். இன்னொரு விதத்தில் இப்போ இத்தனை நம்பர் எழுதிட்டோமா, இங்கே என்ன பாருங்களேன், 1ஐயும் 29ஐயும் கூட்டினீங்கன்னா 30, 5ஐயும் 25ஐயும் கூட்டினீங்கன்னா 30, 9 21ஐயும் கூட்டினீங்கன்னா 30, 13ஐயும் 17ஐயும் கூட்டினீங்கன்னா 30, மொத்தம் 4 30. அப்போ 4 3 12 120 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ எத்தனை நம்பரை கூட்டினா வருதுன்னா 8 நம்பரை கூட்டினா 120 கிடைக்குது. நம்ம புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 8. அடுத்ததாக கேள்வி எண் 12. A = 2 பவர் 65, B = 2 பவர் 64 + 2 பவர் 63 + and so on 2 பவர் 0 என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வருவனவற்றுள் எது உண்மை? இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கம்மா. இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது நீங்கள் இந்த மெத்தட் படி செஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் ஏவுக்கு பதில் இங்கே ஏவுக்கு 2 பவர் 65 கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஏன்னா 2 பவர் 0 2 பவர் 1ன்ட்டு அப்படியே 2 பவர் 64 வரைக்கும் வருது இல்லையா? இது பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும். Sn = A × r⁻n - 1/r-1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது பெருக்கு தொடர் வரிசையில். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே ARக்குலாம் நம்ம வேல்யூ போட்டோம் அப்படின்னா ஏ என்ன கிடைக்கும் அப்படின்னா பியை விட 1 அதிகமாக இருக்கும். அதாவது என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை, நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏங்கிறது முதல் உறுப்பு. நம்ம இதை இந்த ஆர்டரில் தான் எடுத்துக்கணும், இல்லை இந்த ஆர்டரில் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை எப்படி எடுத்திங்கனாலும் ஓகே தான். இப்படி எடுத்துக்கிறோன்னா இதான் முதல் உறுப்பு. 2 பவர் 0னா 1 × r 2 2ஆக தான் பெருக்கிட்டே வராங்கன்றதால் r2 - 1/r-1. ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 2 தான் பெருக்கிறோன்றதால் 2 - 1. A × r⁻n. r⁻nனா மொத்தம் இங்கே எத்தனை உறுப்பு இருக்குன்னா 65 உறுப்பு இருக்குது. அதனால் 2 பவர் 65. 64 தானே சார் கொடுத்துருக்காங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். அதனால் அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 1ஆல் பெருக்கினாலும் அதே தான். ஸோ ஏவுக்கு 2 பவர் 65, பிக்கு பாருங்கள் 2 பவர் 65 - 1. ஏவை விட பி 1 கம்மி. மாற்றி சொல்லணும்னா பியை விட ஏ 1 அதிகம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஆனது பியை விட 1 அதிகம். ஆப்ஷன் டி. இந்த கேள்வி ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 13. ஒரு தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு 3/16 1/8 1/12. ஒன்றும் இல்லை, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3/16ன்னு இருக்குது இல்லையா, இதை 2/3ஆல் பெருக்கிறாங்க. 3 3 கேன்சல் ஆகிடும். 1 2 2 8 2 16 பாருங்கள் 1/8. இந்த 1/8 மறுபடியும் 2/3ஆல் பெருக்கிறாங்க. 1 2 2 4 2 8. அப்போ கீழே 4 3 12. அதே மாதிரி இந்த 1/12 மறுபடியும் 2/3ஆல் பெருக்குனா 1/18ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 1 2 6 2 12. அப்போ 6 3 18. அப்போ இந்த 1/18ஐயும் நம்ம எதால் பெருக்கணும் அப்படின்னா 2/3ஆல் பெருக்கணும். 1 2 9 2 18. அப்போ 1/9 3 27. ஆன்சர் ஆப்ஷன் டி 1/27. சரியா? அடுத்ததாக 1/27. கேள்வி எண் 14. T1 T2 T3 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் T6 T12 T18 என்பது அதுவும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் 1 2 3 இதோட டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது.
அதே தான் பாருங்கள் 6 கூட 6 கூட்டினா 12 கூட 6 கூட்டினா 18 அந்த அந்த வித்தியாசம் சேமாக இருக்குது. அப்போ அதுவும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 15. 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அன்சோவான் 15 கியூப் மைனஸ் 1 2 3 அன்சோவான் 15 மதிப்பு. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கியூப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ கியூபுக்கான ஃபார்முலா நம்ம இது ஏற்கனவே தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸ்பெஷல் சீரிஸ் சிறப்பு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு வீடியோவே இதுக்காக நம்ம போட்டிருக்கோம். n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி ஏழெண்களாக இருந்துச்சுன்னா n × n+1/2. இங்கே லாஸ்ட் நம்பர் 15ங்கிறதால 15 × 16/2 த ஹோல் ஸ்கொயர். அதே தான் இங்கே ஸ்கொயர் வராது. 1 2 8 2 16. இங்கே 1 2 8 2 16. 15 8 பேருக்குன்னா 120. 120 ஸ்கொயர் பண்ணோன்னா 14400 மைனஸ் இது 120. 14400 120 மைனஸ் பண்ணோன்னா 14280. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களாமா? ஸோ இதுதான் 10th புக்கில் செகண்ட் யூனிட்டில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 15 கேள்விகள். அவங்க புக் பேக்லேருந்து உங்களை அப்படியே கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக அந்த கொஷின்ஸை மட்டும் தனியாக எடுத்தே சொல்லிவிட்டேன். நிச்சயமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ இதை ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த கொஷின்ஸை எழுதி ஒரு முறை 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இங்கேருந்து 1 மார்க் உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதே மாதிரி வேறு சில டாப்பிக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.